இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசி நாளில் நாம் கடைசியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 6 நாட்களாக தேவன் நம்மை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மீண்டும் அதை ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். 2வது தேவ ஜனமாக மாற வேண்டும். 3வதாக அவரை நம்ம என்ன செய்யணும், நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம அப்புறம் என்ன செய்யணும், அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் சொல்லி 6 காரியங்களை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அந்த 7வது நாளில் கடவுள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. ஏசாயா 29 அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அழகா கடவுள் சொல்லியிருக்காரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. நிறைய பேர் நிறைய நேரம் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா நம்ம முகத்தை ரொம்ப கூர்ந்து பார்ப்பாங்க. அப்போது கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீ நல்லா உபவாசித்து ஜபிக்கும் போது நல்ல தலையில் எண்ணெய் வச்சு எல்லாம் நீ வந்து என்ன சோர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற. அதே போல் நம்ம வெளியே போகும்போது எப்படி இருக்கணும், சந்தோஷமாக நம்ம கடந்து சொல்லணும். ஏன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே என்ன செய்ய மாட்டார். அப்போ நம்ம ஏன் துக்கத்தோடு அலைந்து தெரிய வேண்டும்? துக்கத்தோடு நம்ம முகத்தை வைத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த முகம் செத்து போகும், இவன் இருக்க மாட்டான், இவன் அழிஞ்சிட்டான், இவன் எழும்ப மாட்டான் அப்படின்னு உங்கள் காது கேட்க பேசியிருப்பாங்க. அதை நீங்கள் கண்டு வேதனையோடு துவண்டு இருக்கிற உங்களை பார்த்து கடவுள் சொல்ல, என் மகனே என் மகளே, இனி நீ வெட்கப்படுவதில்லை. இனி என்ன செய்யறதில்லை? நீ வெட்கப்படுவதில்லை. இனி உன் முகம் செத்து போவதில்லை. இனி உன் முகம் செத்து போவதில்லைன்னு உங்க பார்த்து என்ன செய்ய சொல்றார். அன்னைக்கு யாக்கோவை பார்த்து சொன்ன தேவன், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இனி உன் முகம் என்னதுல செத்து போவதில்லை என்று நினைச்சாரு சொல்றாரு. ஒரு அழகான கதை எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இத்தாலி தேசத்தில் உள்ள புகழ்மிக்க வயலின் இசை கலைஞர் ஒருத்தர் என்ன செய்றாரு இருக்கிறாரு. அவர் பேரு நிக்கோலோ அகானினி. அவர் பேர் என்னது? நிக்கோலோ அகானினி. அவர் ஒரு முறை என்ன செய்றாரு, மிக பிரம்மாண்டமான இசை கச்சேரியை வாசிப்பதற்காக என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. நிறைய கூட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக இனிமையாக வயலின் வாசிப்பார். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஸ்டேஜுக்கு வராரு. வந்து அவர் வயலினை எடுத்து அப்படி வச்சு வாசிக்க தொடங்கு. அப்படியே அவருடைய அந்த வயலினுடைய கம்பியை மேலே தூக்கும்போது முதல் கம்பி அறுந்து போயிடுது. அப்படி அறுந்து போன உடனே பார்வையாளர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு மாதிரி என்னடா இவர் வந்தோடனே அந்த கம்பி அறுந்துட்டு இவர் என்ன செய்ய போகிறா அப்படியே இருக்குது. அடுத்து திருப்பி மீண்டும் அனுசுறாரு. இசைக்க தொடங்கும் போது 2வது கம்பி என்ன செஞ்சிருது, அருந்து போயிடுது. உடனே அவங்க மனசுக்குள்ள என்ன செய்யுது, இப்போ ஏளன சிரிப்பு வருது. மொத்தமே 4 ஸ்ட்ரிங்கு, அதில் 2 ஸ்ட்ரிங்கு போச்சு. இப்போ ஏளனமாக சிரிக்கிறாங்க. திருப்பி இசைக்கிறதுக்கு அவர் மீண்டும் எடுக்கும்போது 3வது ஸ்ட்ரிங்கை என்ன செஞ்சுட்டு அருந்து போயிடு. இப்போ முதல்ல மனசில் சிரிச்சவங்களாம் இப்போ என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் சொல்லி அவர் காது கேட்கவே அவரை ஏளனமாக பேசி என்ன செஞ்சாங்க, சிரிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ரிங். அவர் அதனால என்ன செய்யலை, துவண்டு போகலை. நல்ல தேவனுடைய மனிதன், நல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருந்தாரு. வசனம் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, இனி உன் முகம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னுடைய முகம் செத்து போவதில்லை. அதே போல் அவர் விசுவாசத்தோடு நினைச்சாரு. அந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் நினைச்சாரு, இசை மீட்ட தொடங்கினார். இப்போ அவரை ஏளனமாக பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் அந்த இசையின் சத்தத்தை கேட்க தொடங்கினாங்க. கேட்க தொடங்க அப்படியே அந்த ரொம்ப கலன்னு சொல்லி ஏளன சிரிப்பும் அப்படியே ஒரு முறுமுறுப்போட இருந்த அந்த அரங்கம் அப்படியே அமைதியாக தொடங்க. மீண்டும் அவர் வாசிக்க இத்தனை வருடம் இல்லாத அளவுக்கு அத்தனை பேர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சான். அந்த அளவுக்கு அதை இதயத்தை பீத்து செல்லக்கூடிய அளவுக்கு அந்த இசை அமைந்திருந்துச்சான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா ஹோப்பும் விட்டு போயிடுச்சு. ஏன்னா இங்கே நம்பி போனேன், நான் அங்கே நம்பி போனேன், நான் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன், எனக்கு வழியே இல்லை, நான் எல்லாத்தையும் கொடுத்து நான் இழந்து விட்டேனே.
என்னுடைய எல்லா நம்பிக்கையும் போயிட்டு அந்த டாக்டர் பார்த்து சரி பண்ணிடுன்னு சொன்னாங்க, இந்த டாக்டர் பார்த்து சரி பண்ணி சொன்னாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே. நீங்கள் நம்பிக்கையை விடாதீங்க. கடைசியாக விடப்பட்டிருக்க ஸ்ட்ரிங் உங்களுக்காண்டி இயேசு கிறிஸ்து இருக்காங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் உற்சாகம், மீண்டும் ஆசீர்வாதம், மீண்டும் ரட்சிப்பு, மீண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? திருப்பி கொள்ள போகிறீங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல இருக்கிற ஒரு சிறிய பகுதியை இயேசுவுக்காக நான் கொடுக்க நினச்சிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் நான் இவ்வளோ கொடுப்பேன் கடவுளுக்கு, என்கிட்ட இல்லையே, எனக்கு இவ்வளோ தான். அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், கடவுள் உங்களை இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி அந்த 2 காசு அந்த உதவிப்பை நினச்சிங்க உண்டியலில் போட்டா, தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டா கர்த்தர் பார்க்குறாரு, அதை ஆசீர்வதிக்க. அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, சிறிய காரியமாக, சிறிய வரங்களாக இருந்தாலும் சரி, சிறிய அபிஷேகமாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் அதை இயேசுவுக்காண்டி நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது தேவன் அதை பன்மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் கூட இப்போ யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கா. உங்கள் பட்சத்தில் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கா. உங்கள் கூடவே அவர் இருக்கார். நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் அவரை என்ன செய்கிறீங்க? தாங்கும் ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க. அவர் உங்களை நிரப்பி இருக்கிறார், உங்களில் நிரம்பி இருக்கிறார். தம்முடைய பிள்ளை கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அதுக்கு காரணம் இருக்காங்கள்ட்ட அவங்களோட யுத்தம் பண்ணுவார். அந்த தகுதிக்கு நம்ம இன்றைக்கு மாறி இருக்கிறோம். அந்த தகுதி வாய்ந்த நம்மளை பார்த்து சொல்கிறார், எனும மகனே மகளே, உன் மகன் செத்து போவதே இல்லை. உன்னுடைய கஷ்ட காலங்கள் முடிந்து போனது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. என்மை எல்லாமே நீ அனுபவிக்க போகிற சந்தோஷமும் சமாதானம் தான். அந்த வயலின் கலைஞரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நிக்கோல் அகானியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் ஹி டிடன்ட் கிவ் அப் த ஹோப். அவர் எல்லாவற்றையும் தான் யாரை பார்த்துட்டு வந்தார்? இயேசு கிறிஸ்துவை ஜெபித்துட்டு வந்தார். முடியும், அவர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறான்னு பார்த்தா அவருடைய முகம் செத்து போகவில்லை. அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன நம்பிக்கையும் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்களுடைய முகம் செத்து போகவே போகாது. உங்களை பார்த்துருக்கிற இயேசு கிறிஸ்து இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை நீ நோக்கி பார்த்துருக்க, என் ஜனமாக மாறிட்ட, எனக்காக நீ என்ன செஞ்ச? காத்திருந்த, என்னை என் மேல் நம்பிக்கை வைத்த, என்னுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிற, என்னை நீ ஏற்றுக்கொண்ட, நான் உனக்காக இப்போ நான் எழும்பி நான் நிற்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன், நான் உனக்காக தானே ஜீவனையே கொடுத்தேன், நான் உனக்காக இருக்கேன், நீ யாரும் இல்லை, நீ ஏன் கவலைப்படுற, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லைன்னு சொல்லி நீ ஏன் தியங்குற, ஏன் கவலைப்படுற, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன்னு சொல்லி உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். கலங்காத, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு செகண்டு தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். உங்களுக்காக இசித்து, உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் பார்த்து நீங்கள் நன்றி செலுத்துறதா நம்முடைய மிச்சமுட்ட கடமை. எல்லாவற்றிலிருந்து நம்மளை தூக்கி நிறுத்தின இயேசுவை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாத. நான் இன்னும் உன்னுடைய கண்ணில் என்ன நினச்சக்கூடாது? கண்ணீரை பார்க்கக்கூடாது, துக்கத்தை பார்க்கக்கூடாது, குழப்பத்தை பார்க்கக்கூடாது. நான் உன் தேவனாக இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற. நான் அந்த உலகத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறேன். உனக்கு என்ன கஷ்டமே கிடையாது, பண கஷ்டம் கிடையாது, வியாதி கிடையாது, வேதனை கிடையாது. எந்த காரியத்தை குறித்து கலங்கியிருக்கியா? பிள்ளையின் திருமண காரியத்தை குறித்து கலங்கியிருக்கியா? குழந்தை வேண்டி காத்திருக்கீங்களா? வேலை வேண்டி காத்திருக்கீங்களா? எந்த காரியத்திலையும் நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை வழி நடத்துவேன். என்னை நீ இறுக பிடித்துக்கொள், நான் உன்னை என்ன செய்வேன்? தூக்கி சுமந்து உன்னை ஏந்தி உன்னை ஆசீர்வாதமான கண்மனை மேல் கொண்டு உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகள் கேட்டு தகப்பனை ருசித்த ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனை இந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க தகப்பனை. இந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஜீவனே கல்வாரியில் கொடுத்தீரே தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கும்போது தகப்பனே, அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்ய நீர் கடந்து வந்திருக்கீங்க ராஜா. பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கீங்க தகப்பனே. அதை கண்டுகொள்ள அவர்கள் கண்களை நீர் திறக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் ஏசி என் கூடவே இருக்காங்க அப்பா. என்
பக்கத்திலே இருக்காங்க. என் கூடவே இருக்கிற இயேசுவை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, குழப்பம் இல்லை, கைவிடப்படுதல் இல்லை, இனி என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை இந்த பிள்ளைகள் கேட்கட்டும் ராஜா. வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே, அந்த வசனத்தை பிள்ளைங்க காதுகளில் கேட்கட்டும். இந்த பிள்ளைகளோடு பேசுகிறதை நீர் அவர்களோடு இருப்பதை கண்கூடா காணத்தக்கதாக அந்த பிள்ளைகளை அபிஷேகித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பிறாங்க, குடும்பத்தை ஆசீர்வதிப்பிறாங்க. கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக, யாருக்காகலாம் அவங்க ஜெபிக்கிறார்களோ தகப்பனே, அவர்களுக்கு வாழ்க்கையில விடுதலை கட்டளையிட்டு கொடுப்பீராக. வியாதியஸ்தர்களை தொடுவீராக, வியாதிகள் நீங்குவதாக தகப்பனே. வேலை இல்லாமல் திண்டாடுகிற பிள்ளைகள் வேலைகளை நீ கட்டளையிட்டு கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. கல்யாண காரியங்களை நீர் முடித்து கொடுப்பீராக. தடைப்பட்டிருந்த அத்தனை காரியங்களை தேவன் தகப்பனை வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்குள்ள வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை முற்றிலுமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதே கொடுப்பீராக. யோபுவை ஆசீர்வதித்த தேவன், தானியேலை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நீர் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஒரு தாவீதை ஆடை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றின தேவன் எங்கள் பிள்ளைகளையும் ஆசாரியர்களும் லேவியர்களாக உயர்த்தி நீர் கனப்படுத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து இரட்டிப்பான ஆசீர்வாதம் கட்டளையிட்டு கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, கனப்படுங்க தகப்பனே. என் தேவன் ஒருவருக்கே மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.